ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் பிரியா. வாங்க சப்பாத்திக்கு ஒரு சுவையான வெள்ளை குருமா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, தக்காளி பழம் அரைஞ்சி வச்சுருக்கேன், வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, பொடி பொடியாக நறுக்கின கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினோன்னே வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறேன். வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பட்டை, கிராம்பு, மசாலா எல்லாம் சேர்ந்து இந்த வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டால் இது வெள்ளை குருமான்றதுனால நம்ம இதுக்கு மிளகாத்தூள் போட போகிறதில்ல. அதனால் 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த பொருளை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். நல்லா செவந்து வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் அடியிலேருந்து கலரி விட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவைக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டீமில் வேகட்டும். ஒரு சின்ன மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது நல்லா வெந்துருச்சு. அரை வேக்காட்டுக்கு நல்லா ஸ்டீம்லேயே இந்த காய்கறி வெந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு 3 போட்டு அரைச்சி இதோட சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி 2 விசில் போடுங்க. 2 விசில் போட்டிங்கன்னா சுவையான வெள்ளை குருமா சப்பாத்தி, சுவையான குருமா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம். சுவையாக ரெடி ஆயிடுச்சு.